ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் சூப்பரான 3 விதமான சைடிஷ் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் பட்டாணி ஒரு கப் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அரைச்சி வச்சுருக்க பட்டாணியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் தோலோட, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்னதாக வடை மாதிரி 1 ரூபா காயின்ஸ் அளவுக்கு வடை மாதிரி தட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதோட குழந்தைங்களுக்கு இது பார்க்கும்போது சாப்பிடணுன்ற ஆசை வரும். அதுக்காக இப்போ தட்டி வச்சுருக்க வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சிம்லேயே வச்சு நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு பொரிங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்து மொறுன்னு வந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். அதையும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பட்டாணி பீட்ரூட் போட்ட ஒரு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் வடைக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சைவத்தில் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். நான் கேரட்டை வச்சு தான் 65 செய்ய போகிறேன். சிக்கன் இல்லை வாங்க முடியலன்றதில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கேரட் 65 அவ்வளோ பிடிக்கும். கரெக்டான இந்த மாதிரி குட்டியாக அந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெரிய கேரட்டை விட இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கேரட்டை கரெக்டாக நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கேரட்டையும் இதே சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படி ஏன் கட் பண்ண சொல்கிறேன்னா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேரட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதுக்காக. இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 20 நிமிஷம் அப்படியே ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக ஒட்டும் அந்த கேரட்டில். உப்பு சேர்க்க தேவையில்லை. சிக்கன் 65 மசாலாவில் உப்பு இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயை காய வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. எடுத்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. அப்படி கிண்டாமல் அப்படியே சிம்லேயே நின்று வேக விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் ஒட்டிடும். நீங்கள் உடனே கரண்டி போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க. மசாலாலாம் அப்படியே கொஞ்சம் கூட அந்த எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு போகாது. சூப்பராக அந்த கேரட்டில் நல்லா ஒட்டி இருக்கும். பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போயும் சிம்மிலே இருக்கட்டும். எடுக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சிக்கனா இல்லை கேரட்டான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடும்போது தான் தெரியும் கண்டிப்பாக அது கேரட்னு. அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கவே முடியாது. கலர் பொடி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அது கேரட்டு தான் அப்படிங்கிறதுனால கலர் பொடிலாம் சேர்க்க தேவை கிடையாது. ஸோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. என்னோட ரிக்வெஸ்ட் என்ன, இது சூடாக சாப்பிட்ணும். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சூடாக ஓரளவுக்கு வாமான சூட்டில் எப்படி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சைவ 65 கேரட் 65 செம்மையாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். எக் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ முட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நிறைய கிடைக்கும். அந்த முட்டையோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து பணியாரக்கல்ல நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். எனக்கு 2 ஈடு வந்தது. நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மஞ்சூரியன் செய்ய போகிறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் மஞ்சூரியனாக செய்ய போகிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாடி மஞ்சூரியனுக்கு தேவையான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குடமிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குடமிளகா இல்லை, அதனால் நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது காரம் இல்லை, அதனால் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து மஞ்சூரியனுக்கு கட் பண்ணுவோம்ல, கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில், அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. நான் வந்து அப்படி சேர்க்கல. கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிட்டு அந்த இடத்துல ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்படி செய்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக ஒரு டேஸ்ட்டாக தெரியாது, வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. அதை திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வாங்குறதா இருந்தால் அந்த ஹோல்சேலில் விற்கிறாங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இது 2 சேர்த்து எனக்கு 100 ரூபா தான் வந்தது. இப்போ இந்த சாஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுட்டு வச்சுருக்க இந்த முட்டையை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா கெட்டி ஆயிரும். இன்றைக்கி செஞ்ச 3 சைட் டிஷ்மே எல்லா சாப்பாட்டுக்குமே, எல்லா ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக அட்டகாசமானது. ஸோ எல்லாத்தையும் 3மே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.